श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो मयि सन्निध्येउ सैसयं हि ययं मे नमः तियसाननाहम् सत्यं दासान अच्युयं ठिरजोयिं गलुरनयि तडतमालम् अहिन्दनयरो सहाय लेक्कगैन्दम् ஏதாவது ஞானசாரம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். சகல சாஸ்திரத்தினுடைய சாரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எம்பெருமான் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான், ரட்சிக்கிறான் மட்டுமல்ல, அவனுக்கு மேற்பட்டவர் யாரும் கிடையாது, அவனுக்கு சமமாவோ அவனை விட உயர்ந்ததோ எதுவுமே கிடையாது என்பது. அவன்தான் சர்வலோக சரண்யன் என்பது. ஏனென்றால் ஞானம் நிறைய பேருக்கு இருக்கு, இந்த ஞான சாரம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும். அதாவது நல்ல நல்ல பண்டிதர்கள், சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர்கள், அவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் நத்வத் சமோஸ்ட பெதிக குதோன்யகான் பகவத்கீதையில சொல்றது. நதத் சமஸ்டா பெதிகச்ச வித்தியதேன் வேதம் சொல்றது. வேதம் சொன்ன விஷயம், பகவத்கீதை சொன்ன விஷயம், ஆழ்வார் சொன்ன விஷயம் அது புரியல. அப்போ ஞானம் இருந்தாலும் ஞான சாரம் அப்படிங்கிறது புரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதிக பலன் இல்லை. ஞான சாரம் புரிஞ்சிருச்சுன்னா பெரிய அளவுல ஞானம் இல்லாட்டா கூட அது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நெல் இருக்கு இல்லையா, நெல்லை விதைத்து நெல் வந்தப்புறம் அந்த நெல்லை குத்தி நெல்லில் இருக்க உமியெல்லாம் எடுத்துட்டு தவிடெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான அரிசியை வச்சு சாப்பிடணும். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நெல்லை குத்துறது தான் படிக்கிறதுக்கு சமானமா. நெல்லை குத்துவா இல்லையா, அதுதான் நன்னா படிக்கிறோம். சாஸ்திரங்கள்ல நன்னா ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனகான்னு வரும். வியாசர் சொன்ன ஸ்லோகம் இது. சர்வ சாஸ்திரங்களை நன்னா படிச்சு கிடிச்சு விசாரங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு விஷயம் என்ன கேட்டா, அந்த நெல்லையும் அந்த தவிடையும் உமி தவிடு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அரிசியை எடுத்துக்கணும். அதுக்குதான் இதை குத்துறதெல்லாம். நெல்லு குத்துறது அதுக்காக தானே. கடைசி வரைக்கும் குத்தின்ண்டே இருந்தா வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன் என்ன புரியலேன்னா அதுல பிரயோஜனம் இல்லையே. அதனுடைய சாரமான அரிசி அப்படின்னு வந்ததுன்னா அந்த அரிசியை எடுத்துக்கணும் முடியும் அப்படின்னு உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்துலாம் இருக்கு. இந்த உதாரணம் நெல்லு குத்துறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குத்தின்னு இருக்க கூடாது. அரிசி வந்தாச்சுன்னா பட்டன் அரிசி வந்துருத்துன்னு சொல்லிட்டு மற்ற தள்ளிடணும். அந்த மாதிரி படிச்சு 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 கடைசியில என்ன கேட்டா நத்வத் சமோஸ்த பெதிக குதோன்யாங்கிற பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்ற வார்த்தை இது. கிருஷ்ணா, உனக்கு சமம் யாரும் கிடையாது, உனக்கு மேம்பட்டவர் எப்படி இருக்க முடியும், சமமானவரே யாரும் கிடையாதுன்னா, கிருஷ்ணன் கிட்டேயே யாரும் வர முடியாதுன்னா மேல யார் போக முடியும், எல்லாரும் உன்னுடைய தாசர்கள், உன் கீழே இருப்பவர்கள் தான் அப்படிங்கிறது ஏதாவத் ஞான சாரம். இதுதான் ஞான சாரம். இன்னைக்கு கடைசியில கிடைக்கிறது இதுதான். இதுக்காக தான் மற்ற சிந்தா இதர விசிந்தான்னு ஒண்ணு முன்னாடி பார்த்தோம் இல்லையோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இதுக்காக தான். லோகத்தில் இருக்க வஸ்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். எதுக்காக கேட்டா எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிச்சது அப்படிங்கிறதுக்காக. எல்லா தெய்வங்களையும் தெரிஞ்சுக்கிறான். வேதத்துல எல்லா தெய்வங்களும் சொல்லிருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டா எம்பெருமானை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு வந்தது. இதுதான் ஞான சாரம்னு அழகா சொன்னார். இப்ப இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். இப்படி சிருஷ்டி பண்ணி ஒத்தாரும் விற்காமல் இல்லாமல், அதாவது உப்பிலி அப்பனாக எம்பெருமான் இருக்கான் இல்லையா. அப்போ அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். பாயி பனிந்த உராகிவ படிவாலந்தேது பாயட பகுத்த பலா அவிதுஹினப்பமுகேஹிம் ஆனத்தீதுக அலங்கனிஜ்ஜ பகாவா பாதி பணீந்திர புராதிப பிரதிபாலயத்சு பிரகட பிரபூத பலா அபி த்ருஹிண பிரமுகைஹி ஆஜ்ஞப்திஸ்தவ அலங்கனீய பிரபாவா. இதுதான் ஞான சாரம் அப்படின்னா அப்ப இதை சொன்னா போருமே. அப்ப இத்தனை சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கே,
எல்லாம் இருக்கேன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் அதுக்காக தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா சாரம் இல்லாம இருந்தா பிரயோஜனம் இல்லை இல்லையா? சாரத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி நெல்லு குத்திண்டே இருந்தா பிரயோஜனம் இல்லையே. அந்த அரிசி எடுத்து சாப்பிடணும் இல்லையோ? என்னைக்கு அரிசி எடுத்து என்னைக்கு சாப்பிட போறேன்? கடைசி வரைக்கும் குத்திண்டே இருந்தியானா அது இல்லையே. அப்ப சாஸ்திரங்கள்லாம் இருக்கேன்னா இருக்கு. மொத்த சாஸ்திரமும் எம்பெருமானத்தான் சொல்றது. எல்லாம் எம்பெருமானுடைய ஆஜ்ஞா. ஒரு சாஸ்திரத்துல ஒரு காரியம் செய் அப்படின்னா அது எம்பெருமான் நம்மளை செய்யன்னு சொல்றதுக்கு சமமா அது. ஏன்னா அவருடைய திருவுள்ளம் அது மொத்தமுமே அப்படின்னு. அதனால செய்யின்னு எம்பெருமான் சொல்றான். செய்யாத அப்படின்னா அது செய்யக்கூடாது. ஏன்னா அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறது அவனுடைய திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரத்துல விதி நிஷேதங்கள்னு சொல்றான். சிலதெல்லாம் செய்யணும் இருக்கும், சிலதெல்லாம் செய்யாதேன்னு இருக்கும். சாஸ்திரத்துல செய்யின்னு செய்யாதேன்னு சொல்றாலே அது யாரு சொன்னா அப்படின்னு கேள்வி வருது. நாஸ்திகள்லாம் என்ன சொல்ற, சாஸ்திரங்கள்ல நீங்க எழுதி வச்சதுதானே அப்படிங்கிறாங்க. நீங்க சாஸ்திரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்களே, நீங்க எழுதி வச்சதுதானே அப்படின்னு நாஸ்திகால் சொல்றாங்க. உதயனாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பரமாஸ்திகர், 10வது நூற்றாண்டுல இருந்தவர், நையாயிகரவர். நல்ல பக்தர், பரமாஸ்திகர். நாஸ்திகனுக்கெல்லாம் பதில் சொன்னவர் அவர். புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கும் புஸ்தகம் கிடைக்கிறது, ரெக்கார்ட்ல கிடைக்கிறது புஸ்தகங்கள்லாம். சம்ஸ்கிருதத்துல இருக்கான. அவர் என்ன சொல்றார், நீங்களாம் உங்க சௌரியத்துக்காக நீங்க எழுதி வச்சுட்டாங்களே அப்படின்னு நாஸ்திகால் சொல்றார். இப்போ உதயநாச்சாரி சொல்ற, அப்படி ஒன்றும் செய்யறமா இல்லையே, நாங்க கஷ்டப்படணும்னு தானே எழுதியிருக்கா சாஸ்திரத்துல. நீங்க சுகமா இருந்துக்கோங்கன்னு எழுதல. கஷ்டப்பட்டு யாகம் பண்ணுங்கோ, கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணுங்கோ, கஷ்டப்பட்டு விரதங்கள்லாம் இருங்கோ, அப்படிதான் எங்களுக்கு எழுதியிருக்கா. நன்னா சாப்பிட்டு இருங்கோன்னு சொல்லல. சாப்பிடாம இருந்து உபவாசம் இருங்கோ, விரதம் இருங்கோ அப்படின்னு சொல்றா. நன்னா படுத்துன்னு தூங்குங்கோன்னு சொல்லல. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கோங்கோ, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுங்கோ அப்படிதான் சொல்றா. நீங்க தான் சுகத்தை பாக்குறோங்க. நாஸ்திகால் தான் இதை விட்டுட்டான். ஏன்னா இது கஷ்டம். சாப்பிடாம இருந்தா கஷ்டமா இருக்க வாழ்க்கை. காலங்காத்தால 6 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல, காஃபியாவது சாப்பிட்டா பரவாயில்ல, டிஃபனாவது சாப்பிட்டா பரவாயில்ல. அதனால சாப்பிடாம இருங்கோ அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. நித்தியம் காத்தால இருந்து குளிங்கோன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரே குளிரா இருக்கு, மார்கழி மாசம், இதுல போய் குளிக்க சொல்றாளே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணுங்கோ அப்படின்னா, ஆமா அதெல்லாம் பண்ணி என்ன ஆப்புறது, எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாமா அப்படின்னு சுகத்தை பார்க்கறவங்க நீங்க தானே தவிர நாங்க கிடையாது. அதனால சாஸ்திரம் நாங்க சுகத்துக்காக எழுதல. பின்ன எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டானா, ஹிதத்துக்காக. நல்லது, உனக்கும் நல்லது, லோகத்துக்கும் நல்லது, தனக்கும் நல்லது இது. அதை நாங்க எழுதல, பகவான் நல்லதை கொடுத்துருக்கான். ஏன்னா உனக்கு என்ன கொடுத்தான்? கை கொடுத்தானா, கால் கொடுத்தானா, சரீரம் கொடுத்தானா, இந்திரியம் கொடுத்தானா, போக்கிய வஸ்துக்கள் கொடுத்தானா? இதெல்லாம் நாஸ்திகனை பார்த்து கேட்கிறேன். நாஸ்திகம் பேசுபவர்களே, உங்களுக்கு இந்த சரீரமும் இந்த இந்திரியமும் இந்த கைகளும் கால்களும் புத்தியும் ஞானமும் சக்தியும் யார் கொடுத்தது? நீங்க சம்பாதிச்சது இல்லையே. நீங்களா சம்பாதிச்சுங்கோ? இல்லையே, பெருமாள் தானே கொடுத்துருக்கான் எல்லாத்தையும். அவன் தான்ப்பா சொல்றான் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. உனக்கு கையையும் கொடுத்து, காலையும் கொடுத்து, ஞானத்தையும் கொடுத்து, சக்தியும் கொடுத்து நீங்க இதை செய்யன்னு சொல்றான். அது செய்யாம இருந்தா 1ஆம் நம்பர் அநியாயம் இது. ஏன்னா கொடுத்தவனை மீறினதாகும். அவன் கொடுத்தவனுக்கு அந்த ரைட் இருக்கோ இல்லையோ, எல்லாத்தையும் கொடுத்தவன் இதை செய்யின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கோ இல்லையோ. ஆத்திர பார்த்தவன்னா அப்பா அம்மா இருக்கா, அவ அப்பா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட ஒரு ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இதை செய்டா இதை செய்யாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அவ தானே எல்லாத்தையும் கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் தானே எல்லாத்தையும் கொடுக்கறான். அவனுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில அவன் சொல்றான் இதை செய் இதை செய்யாது. அது என்ன உரிமைன்னு கேட்டா, ஹிதத்தை செய்யற உரிமை தான். அப்பா அம்மா குழந்தைக்கு நல்லது தானே செய்வான். அப்ப குழந்தை முதல்ல புரிஞ்சுக்காது. அந்த குழந்தைய பார்த்து சொல்றா, நீ சாக்கடை பக்கம் போகாதே, சாக்கடை பக்கம் போகாதே, சாக்கடையில காலை வைக்காத, தண்ணியில காலை வைக்காத. சாக்கடை வேண்டாம், தண்ணியிலே காலை வைக்காத, காலை வைக்காத, ஜுரம் வரும், விளையாடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. அப்புறம் ஜுரம் வருது. அப்பதான் அவஸ்தப்பட்டா புரியுது. அம்மா அப்பா சொன்னாலே, தண்ணீரை விளையாடாதேன்னு சொன்னாலே, சாக்கடையில காலை வைக்காதுன்னு சொன்னாலே, அப்படியே குழந்தைக்கு அப்புறம் தானே தெரியுது. அந்த மாதிரி அம்மா அப்பாவானால் குழந்தைக்கு ஹிதத்தை தான், இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்றா இல்லையா குழந்தைக்கு. இப்படி இப்படி இரு, இப்படி இப்படி செய்யாதேன்னு. அந்த மாதிரி அது அம்மா அப்பா தான் சொல்லுவா, வேற யார் சொல்லுவா? ஆத்துல பிறந்து வளருகிற தவழ்கிற குழந்தைக்கு அந்த அம்மா அப்பா தான் சொல்லுவா, 100 தடவை சொல்லுவா. அந்த மாதிரி உனக்கு கை காலை கொடுத்த எம்பெருமான் தான் சொல்லுவாங்க, நாங்க சொல்லல.
அவன் தான் சொல்றான், உங்க நல்லதுக்காக சொல்றான், இது செய், இதை செய்யாதேன்னு. அப்புறம் சில குழந்தைக்கு அது புரியாது, அம்மா அப்பா சொன்னா செய்யணுங்கிறது தெரியாது, அது விளையாட்டு மீறிதான் செய்யலாமே, என்ன ஆறுது பார்க்கலாமே அப்படின்னு இந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துல நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள். அதனால இது எல்லாம் பகவானுடைய ஒரு ஆஜ்ஞைகள், செய்யுங்கிறதெல்லாம் அது அப்படியே செஞ்சோன்னா நல்லது. அம்மா அப்பா சொல்றது குழந்தை கேட்டா குழந்தைக்கு எவ்வளவு நல்லது. அது செய்யாதேன்னு சொன்னா செய்யாம இருந்தா குழந்தைக்கு எவ்வளவு நல்லது இல்லையா? அதான் சொல்றார், பாதி பனீந்திர புராதிப பிரதிபாலயத்சு பிரகட பிரபூத பலா. பிரதிபாலயத்சு, யார் இதை பிரதிபாலனம் பண்றாளோ, இந்த ஆஜ்ஞையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு பிரகட பிரபூத பலா, நிறைய பலம் கிடைக்கும். பிரகடன ஸ்பஷ்டமான அர்த்தம், நல்லா தெரியும்படி நாம பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வேத அர்த்தங்களை எல்லாம், சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் யார் பரிபாலனம் பண்றாளோ அவளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறத கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம். பிரகட தெளிவாக, பிரபூத பலா அளவில்லாத பலனை கொடுப்பதாக இருக்கு. யாருக்கு? பிரதிபாலயத்சு, யார் அதை பிரதிபாலனம், யார் சொன்னதை கேட்கிறாளோ அவளுக்கு. அததான் ஆஜ்ஞப்திஸ்தவங்கிற, தவ ஆஜ்ஞப்தி, எல்லாம் உன்னுடைய ஆஜ்ஞப்தி, உன்னுடைய கட்டளை, சாஸ்திரம் சொன்னதெல்லாம். முதல்ல ஸ்லோகம் ஆரம்பத்துல பனீந்திர புராதிப, அகீந்திரபுர நாதனே, தவ ஆஜ்ஞப்தி, உன்னுடைய கட்டளை. உன்னுடைய கட்டளைன்னு வேதம் சாஸ்திரத்துல இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் உன்னுடைய திருவுள்ளம். மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிறதுக்காக அம்மா அப்பா குழந்தைக்கு சொல்ற மாதிரி நீ எழுதி வச்சது இது. அந்த குழந்தை அம்மா அப்பா சொல்றதை கேட்டு செஞ்சா நல்ல பலன். பிரதிபாலயத்சு, கத்தியை எடுக்காத அப்படின்னு சொல்ற அம்மா அப்பா. அம்மா அப்பாவுக்கு தெரியாம கத்தியை எடுத்துட்டு கை முழுக்க ரத்தத்தோட குழந்தை வந்தது நான் பார்த்திருக்கேன். அவளுக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியாம எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேனா கத்தி எடுத்து வச்சுட்டு கையில் அப்படியே ரத்தம் வந்துருக்கும், அது பிடிச்சுட்டு இருக்கும். அப்புறம் அழ ஆரம்பிக்கும். பிரதிபாலயத்சு பிரகட பிரபூத பலா, யார் சொல்றத கேட்கிறாளோ அவளுக்கு நல்ல பலன், நிறைய பலன், ஸ்பஷ்டமா கிடைக்கிற பலன். அது மட்டுமல்ல, அபி துருகிண பிரமுகைஹி ஆஜ்ஞப்திஸ்தவ அலங்கனீய பிரபாவா. இந்த எம்பெருமானுடைய ஆஜ்ஞப்தி, இந்த கட்டளை இருக்கே, சாஸ்திர கட்டளை, இது அலங்கனீய பிரபாவா, யாராலையும் மீற முடியாது. துருகிண பிரமுகைஹி, பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒருத்தராலையும் மீற முடியாத கட்டளை. பெருமாள் ஒரு காரியத்தை சொல்லி இதை செய்யுங்கோ, இது புண்ணியம், உங்களுக்கு நல்லது வரும் அப்படின்னா அவர் சொன்னார். ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, எங்களுக்கெல்லாம் வேற மாதிரி மாற்றி செஞ்சாதான் புண்ணியம் சொல்ல முடியாது. பிரம்மா கூட சொல்ல முடியாது, சிவன் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது வச்சதுதான். அந்த சாஸ்திரத்தை மீறி வேற ஒரு சாஸ்திரத்தை யாரும் எழுத முடியாது. சத்தியம் வத தர்மம் சரண சாஸ்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, சத்தியத்தை சொல்லு அப்படின்னும், நஹிம்சாத் சர்வா பூதானி, யாரையும் ஹிம்சை பண்ணாத அப்படின்னும், இந்த மாதிரிலாம் இருக்கிற சாஸ்திரத்தை மீறி பிரம்மாவும் நடக்க முடியாது, சிவனும் நடக்க முடியாது, யாராலையும் நடக்க முடியாது. நீ அந்த சாஸ்திரத்தின் படி நடந்தால் உனக்கு புண்ணியம் சௌக்கியம், இல்ல நடக்கலைன்னா பாபம் துக்கம். இதுக்கு உட்பட்டுதான் எல்லாரும் இருந்தார்கள். இது ராஜ கட்டளை. ஒரு நாட்டுல ஒரு ராஜாவுடைய தேசத்துல ராஜ கட்டளை தானே செல்லும், மற்றது செல்லாது இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானுடைய சாம்ராஜ்யத்துல எம்பெருமானுடைய கட்டளை இது. இதை யாராலையும் மீற முடியாது. இதை மீறி வேற ஒரு சாஸ்திரம் எழுத முடியாது யாராலையும். அப்படி துருகிண பிரமுகைஹி, எழுதுறாளே சில பேர் அப்படின்னா, நாஸ்திகர்கள்லாம் எழுதியிருக்காளே அப்படின்னா, அது எழுதியிருந்தா அப்ப அதுக்கான பலன் தான் வரும். அதாவது என்னன்னு கேட்டான்னா, இந்த மீறி இப்படி எல்லாம் நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறாலும் அது செய்யணும் அப்படின்னு எழுதினா வச்சுக்கோங்க, அப்ப அந்த பாப்பம் தான் வரும், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த ரீதியில் ஆகிடும். அப்படி துருகிண பிரமுகைஹி ஆஜ்ஞப்திஸ்தவ அலங்கனீய பிரபாவா. தவ ஆஜ்ஞப்திஹி, உன்னுடைய கட்டளையானது துருகிண பிரமுகைஹி, பிரம்மா முதலானவர்களால் அப்படி கூட அலங்கனீய பிரபாவா, தாண்ட முடியாத மீற முடியாத பிரபாவத்தை உடையது. அவளாலும் இதை மீறி நடக்க முடியாது. அதனால இதை வச்சுதான் எழுதுறான். அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கார். நாஸ்திகர்கள் கூட நீ சத்தியம் சொல்லாத அசத்தியம் சொல்லுன்னு எழுதல யாரும். ஏன்னா சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படின்னு வேதத்துல இருக்கு. சத்தியத்தை சொல்லு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை செய், அதர்மத்தை செய்யாத, நஹிம்சாத் சர்வா பூதானி, யாரையும் ஹிம்சை பண்ணாத
இப்படி இல்லாத வேதத்துல இருக்கு. அதுக்காக அவள நான் சாஸ்திரத்தை மாத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டு யாரா ஒருத்தர் நீ அசத்தியம் சொல்லு அப்படின்னு எழுதல, நீ அதர்மம் செய்யி அப்படின்னு எழுதல. யாராலையும் மீற முடியாது, எல்லாம் இதுக்குள்ளதான் வந்தாகணும். என்ன ஆனால் வேற ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி கஷ்டப்படுன்னா அவளுக்கு கஷ்டப்படுறதுக்கு இஷ்டம் இல்லை. விரதம் இரு அப்படின்னா எதுக்காக விரதம் இருக்கிறது அப்படிங்கிறான். சயின்டிபிக்கா விரதம் இருந்தா என்ன கேட்கறேன், சயின்டிபிக்கா விரதம் இருந்தா என்ன லாபம், எதுக்காக விரதம் இருக்கணும், இப்படி எல்லாம் யோசிக்கிறவா இருக்காளே தவிர இந்த சத்தியம் வத தர்மம் சர நஹிம்சா சர்வா பூதானி இதெல்லாம் மாறி ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு இல்லை இல்லை ஹிம்சை பண்ணு அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் சாஸ்திரம் எழுத முடியாது. பின்ன சில ராட்சச பிரகிருதிகள் சில பேர் இருக்கா, ராவணன் மாதிரி. ராவணன் ஹிரண்யகசிபுலாம் இருக்கா இல்லையா, அவளாத இதை ஒழிச்சுடுறேன் அதை ஒழிச்சுடுறேன் அப்படின்லாம் ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இல்லாம அவளுக்கு அதுக்கான பலனை அடைந்தார்கள் அப்படின்னு தானே பாக்குறோம் நாம. ஆக பெருமாள் என்ன பண்றா, சிருஷ்டிச்சது மட்டுமல்லாமல் அவனே சமாபியதிக தரித்திரனா, அவனுக்கு மேல உயர்ந்தவர் யாரும் கிடையாது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கருணையோடு கூட சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கானே, அதை யாராலும் மீற முடியாது. அது எம்பெருமானுடைய ஒரு கட்டளையாக நாம் அதை பாவிச்சு நடக்கணும். அத பாவிச்சு நடக்கல அப்படின்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆஜ்ஞாங்கிற வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொன்னதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளை. இதெல்லாம் ஆஜ்ஞாச்சேதி, யாரு நான் கட்டளை மீறி நடக்கிறானோ அவன் துரோகி, மம துரோகி அப்படின்னு எம்பெருமானே சொல்லியிருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தை நல்லது கெட்டது தெரியணுங்கிறதுக்காக அம்மா அப்பா சொல்ற மாதிரி ஒரு சாஸ்திரத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கான். அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். நியம விஹீன பவுத்தி நியம விஹீன பயுத்தி சவ்வான விதாசசச்ச உத்திஷயதுமம் சத்த நிமந்திய பம்மனா சமாஹி சித்தம் லகந்தி தியசா புத்திம் நியம விதீனாம் பிரவருத்திஹி சர்வேஷாமபி தாசசத்ய உத்திஷ்ய த்வாம் ஸ்ராத்த நிமந்திரித பிராமண சமாதி சித்தாம் லபந்தே திரிதசா புக்திம். ஒரு சின்ன கேள்வி வரும், சுவாமி எல்லாமே எம்பெருமானுடைய கட்டளை அப்படின்னா அப்ப எம்பெருமானை தானே பூஜை பண்ணணும் எல்லாரும், அப்ப இத்தனை தேவர்கள் இருக்கு, நீ இந்திரனை பூஜை பண்ணு அப்படின்னும் இந்திரனுக்காக யாகம் இருக்கு, அக்னிக்காக யாகம் இருக்கு, சோமனுக்காக யாகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்கு வருது? பெருமாள் தானே சொன்னார் எல்லாமே. பெருமாள் என்ன பூஜைன்னு தானே சொல்லணும். என்னை பூஜையுங்கள், என்னை யாகம் பண்ணுங்கள், நான் பலம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டு நீ அவனை பூஜை பண்ணு, அவனை யாகம் பண்ணு, இவனை யாகம் பண்ணு அப்படி இப்படியா சொல்றதே. அப்படி பார்த்தானா இந்த கட்டளை எல்லாம் இடுபவர் ஒருவரா பல பேரா? நாம சாஸ்திரப்படி செய்யறோம்னா யாரை உத்தேசிச்சு செய்யறோம்? பெருமாளுக்காகவா இல்ல எல்லாருக்குமா? இந்த தேவர்கள் அந்த தேவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா தேவர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒண்ணு ஒண்ணா இப்படி ஒண்ணு ஒண்ணா செஞ்சுட்டு இருக்கோமா? அப்ப அவளை பத்திய விதிகள்லாம் இருக்கா? இவாளை பிரீத்தி பண்றதுக்கு இது பண்ணணும். ஏன்னா வேதத்துல அப்படி இருக்கு. வாயுவை குறிச்சு ஒரு யாகம் இருக்கு, வாயவ்ய யாகம். அது பண்ணா வாயுவுக்கு பிரீத்தி அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா அந்த சாஸ்திரத்தை கொடுத்தவர் பெருமாளா? அவர் ஏன் வாயுவை குறிச்சு பூஜை பண்ண சொன்னார்? என்ன பூஜை பண்ணா நான் கொடுப்பேன்னு சொல்லலாம் மூலியோ அப்படின்னா அப்படி இல்ல. அவர் தான் சொல்லிருக்க, எல்லாம் தன்னை குறிச்சு பண்றதுக்கு தான் சொல்லிருக்க. ஆனா இந்த வாயுவெல்லாம் இடைப்பட்டவர்கள். அந்த வாயுக்குள்ள அந்தரியாம இருந்து பெருமாள் தான் அந்த பலனை வாங்கிக்கிறார், அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். அதான் நாம சமர்ப்பிச்சதை வாங்கிக்கிறார், நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார். அதனால வேதத்துல என்னென்ன விதிகள்லாம் இருக்கோ, இதை செய்யின்னு இருக்கோ எல்லாம் எம்பெருமான குறிச்சு செய்யும் தான் அர்த்தம். வாயுவை குறிச்சு யாகம் பண்ணுன்னா எம்பெருமான் வாயுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற எம்பெருமானை குறிச்சு யாகம் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். எல்லா சாஸ்திரமும் அப்படிதான் வரும். இந்திரனை குறிச்சு பூஜை பண்ணுன்னா இந்திரனுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பெருமானை குறிச்சு பூஜை பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால பெருமாள் தான் சாஸ்திரம் பண்ணார், பெருமாளுடைய திருவுள்ளம் தான். அவர் என்ன பண்றார், இவா மூலமா பலனை கொடுக்கலான்னு அவளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து நீங்க பலனை கொடுங்கோ அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்க.
லௌகிக ரீதியில சொல்றா இருந்தா ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கீழே நிறைய மந்திரிகள்லாம் இருக்கா. அந்த நாட்டுக்கு க்ஷேமம் பண்றதெல்லாம் ராஜா தான், ஆனா அந்த மந்திரி வழியா பண்ணுவார். நீங்க போய் இந்த காரியத்தை பாருங்கோ, நீங்க போய் இவாளுக்கு இதை பண்ணி கொடுங்கோ, நீங்க போய் அந்த ஊர்ல இந்த காரியத்தை பண்ணுங்கோ, எல்லாத்தையும் ராஜா ஏற்பாடு பண்ற. ராஜாவுடைய சாசனத்துல மந்திரிகள் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி செய்கிறா இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுடைய சாசனத்துல இவ எல்லாரும் இருக்கா. இவா எல்லாரும் நீங்க போ ராஜா ஒருத்தட்ட சொல்ற, ராஜா பார்த்தான்னா ராஜா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா சின்ன சின்ன ராஜாக்களை நியமிப்பார். அந்தந்த ஊருக்கு ஒரு தலைவன் அப்படின்னு நியமிப்பார். அந்த தலைவன் அந்த ஊர்ல இருக்கா எல்லாரும் கும்பிடு போடுவான். அவ கிட்ட இருந்து என்ன வசூல் பண்ணுவோம் வசூல் பண்ணிப்பான், அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பான். ஒரு கிராமம்னு இருந்து வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு கிராமம்னு இருந்தா கிராம பஞ்சாயத்து இருக்கும், கிராமத்துக்கு தலைவர் இருப்பார், அவர் வரிகள்லாம் வசூல் பண்ணுவார். அவர் இந்த ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவார். அப்புறம் நகரம் இருந்தா அதுக்கு முனிசிபாலிட்டி, அதுக்கு தலைவன் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுன்னு இருந்தா அதுக்கு இருப்பார், டிஸ்ட்ரிக்ட்னா அடுத்த இருப்பார், அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ. ஆக மொத்தமா ஒரு தலைவர்னா ராஜா, ஒரு ராஜ்யம்னா அதுக்கு ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கீழே தான் மொத்தமும் இருக்கு. அவர் அங்கங்க அவெல்லாம் நியமிச்சு அவ மூலமாக வேண்டியதெல்லாம் செய்வார். முன்னாடியும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். ராஜா காலத்திலும் அப்படிதான், இப்ப ஜனநாயகம் வந்த காலத்திலும் அப்படிதான். ஜனநாயகம்னா இருக்கா இவெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பஞ்சாயத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பின்ன நாமளே தேர்ந்தெடுக்கிறோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு ராஜா ராஜ்யத்துல கீழே இருக்கவாள்லாம் இருக்கா இல்லையோ, அவள்லாம் ராஜாவே நியமிச்சு அந்த ராஜா அவ மூலமா பலன் கொடுக்கிறார் அப்படின்னு தானே வரும். அந்த மாதிரிதான் பெரும்பாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இல்லை, பெரிய வித்தியாசம். என்ன கேட்டான்னா, அந்த ராஜாவானவர் இவாள நடுவுல இடைத்தரகர்களை வச்சிருக்கார். நீங்களாம் போய் வரி வசூல் பண்ணுங்கோ, அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுங்கோலாம் சொல்றார். ஆனா அவளுக்குள்ள அந்தரியாமையா ராஜா கிடையாது. உள்ளுக்குள்ள அவளுக்குள்ள இருக்க மாட்டார், வெளியில இருந்து ஆஜ்யம் பண்ணுவார். ஆனா எம்பெருமான் அந்தந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். உள்ளுக்குள்ள இருந்து அவர்களை தேவர்கள் ஆக்கி, நீங்க யாக பூஜைகள்லாம் வாங்கிக்கோங்கோ, நீங்க பலனை நீங்க கொடுங்கோ, அது என் வரைக்கும் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள பெருமாள் தானே இருக்க. அதனால அவ யாகம் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தா என் வரைக்கும் வரும், பலன் கொடுத்தா நான் தான் கொடுக்குறேன் உங்க மூலமா அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன சாஸ்திரத்துல என்ன விதி இருந்தாலும் எல்லாம் பெருமாளை குறிச்சுதான் விதி. எல்லாம் பெருமாள் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு இருக்கொள்ளியோ. நியம விதி நாம் பிரவருத்தி சர்வேஷாம் அப்படி தாசசத்ய உத்திஷ்யத்வாம் தாசசத்ய. அடிவர்க்க மெய்யனே பெருமானே, சர்வேஷாம் நியம விதி நாம், என்னென்ன நியம விதிகள் வேதத்துல இதை செய்யி இதை பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும், இது எல்லாம் துவாம் உத்திஷ்ய உன்னை குறிச்சுதான் பிரவருத்தி அந்த நியம விதியானது வருகிறதுன்னு அர்த்தம். உன்னை குறிச்சா உன்னை ஆராதனை பண்றதுக்கு தான் சொல்றது இது எல்லாமே. ஆனா அப்படி சொல்லலையேன்றா சில பேர். வாயு குறிச்சு யாகம் பண்ணு தானே சொல்லியிருக்கு. அப்படின்னா வாயு குறிச்சு யாகம் பண்ணுன்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, அந்த வாயுக்குள்ள அந்தரியாமே பெருமாள் இருக்கான்னு இல்லையோ, அப்ப நீ பண்ணான்னா அது பெருமாளுக்கு போகும். நீ தெரிஞ்சுட்டு வாயுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை குறிச்சு பண்றேன்னு தெரிஞ்சுட்டு பண்ணா அப்ப பகவானுக்கு போகும். இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை ஒத்துக்கல, நான் வாயு குறிச்சு மாத்திரம் தான் பண்றேன் அப்படின்னா, அப்படி பண்ணா கூட அது பகவானுக்கு தான் போய் சேரும். இது பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், ஏபி அந்நிய தேவதா பக்தாக, யாரெல்லாம் என்னை விட்டுட்டு வேற தேவதைகளை பூஜிக்கிறேன்னு சொல்லிட்டு யாகங்கள்லாம் பண்ணானா, தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம், அவளும் என்னதான் பூஜிக்கிறான். ஏன்னா எங்கிட்டதான் வருது, அவளுக்கு தெரியல, அது எங்கிட்டதான் வருது. அவிதி பூர்வகம், சரியா தெரிஞ்சுக்கலவா, தெரிஞ்சுக்காம பண்ணா கூட, ஏன்னா நீ எந்த தேவதையை குறிச்சு பண்றியோ அந்த தேவதைக்குள்ள நான் தானே இருக்கேன், அவன் எங்கிட்ட வந்துடும். அது பலன் நான் அந்த தேவர்கள் மூலமா அவளுக்கு கொடுத்துருவேன். நானே இவாளுடைய பூஜையை வாங்கிட்டு நானே பலன் கொடுக்குறேன்னு அவளுக்கு தெரியாது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, என்ன பண்ணாலும் எங்கிட்டதான் வந்து சேரும், பலனும் நான் தான் கொடுக்குறேன். அவளுக்கு தெரியல, ஏன்னா தெரியாட்டா போயிட்டு போகுது, ஆனா நான் தான் கொடுக்குறேன். அவ அதை தெரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமைக்குள் தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அதையே சிவன் முடிமேல் தான் கண்டு. சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை பெருமாள் கண்ணனுக்கு செஞ்சா அது சிவனுக்கு போய் சேர்ந்தது. எப்படின்னு கேட்டானா, பெருமாள் திருவடி கீழே சிவன் இருக்கான். எதுக்கு சொல்றேன், பெருமாள் தான் எல்லாரையும் நியமிச்சு வச்சிருக்கார், எல்லா தேவர்களையும். அதனால இதை நீ தெரிஞ்சுட்டு பண்றியா தெரியாத பண்றியா, தெரிஞ்சுட்டு பண்ணா சாஸ்திரப்படி பண்றேன்னு அர்த்தம், அப்ப சாஸ்திரப்படி நல்ல பலன் கிடைக்கும். தெரியாத பண்ணா சாஸ்திரம் தெரியாத பண்றேன்னு அர்த்தம்,
அது கூட பெருமாள் கிட்ட தான் போகும். பலனும் பெருமாள் தான் கொடுப்பார். அது உனக்கு தெரியலங்கிறது தான் அதனுடைய பலன்ல கொஞ்சம் குறவு இருக்கும். அதாவது என்ன கேட்டான்னா, பலன்ல குறவுனா என்ன அப்படின்னு தேசியன் ரகசியத்தை சாஸ்திரம் சாதிச்சிருக்கு. கேட்ட பலன் கிடைக்கும், அதுல குலன் இருக்காது, அதுல குறவு இருக்காது. ஆனா பெருமாளை தெரிஞ்சுன்னு பண்ணா அதுக்கு மேல பெருமாள் ஒரு பலன் கொடுப்பார். கேட்டதுக்கு மேல நல்ல ஞானத்தை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுப்பார். நம்ம கிட்ட ஆறாம் பண்றான் இல்லையா, அதனால இவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்போம். மேற்கொண்டு சில பலனை கொடுத்து நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுப்பார். இல்லாட்டா கேட்டதோட கணக்கை தீர்த்துட மாட்டேன். மற்ற பேருக்கெல்லாம் கேட்டதோட கணக்கு, நீ கேட்டு இருந்தா வாங்கிக்கோ, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை குறிச்சு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, உத்தரகாமேஷ்டியோ இல்ல வேற ஏதோ விரதமோ ஏதோ ஒன்று பண்றோம்னா குழந்தை நல்லா பிறக்கும், இல்லாட்டா குழந்தை பிறக்கும், அவ்வளவுதான். ஆனா வாயு நன்மக்கள் அப்படின்னு வரணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கு. அதனால எல்லாமே பெருமாளை குறிச்சுதான், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியம விதி நாம் பிரவருத்தி சர்வேஷாமபி தாச சத்திய உத்திஷ்ய துவாம், உன்னை குறித்துதான் சகல சாஸ்திரங்களும் இருக்கு அப்படின்னு. ஸ்ராத்த நிமந்திரித பிராமண சமாதி சித்தாம் லபந்தே திரிதசா புக்திம். ஆனா அப்படியானா அந்த தேவர்களுக்கு ஒண்ணும் கிடையாதா? எல்லா பெருமாளுக்கு போச்சா அந்த தேவர்களுக்கு என்ன இருக்கு? அப்போ ஒண்ணும் கிடையாது. அப்ப எதுக்கு அவர்களுக்கு தேவர்கள்னு அந்தஸ்து? வாயுவை குறிச்சி யாகம், இந்திரனை குறிச்சி யாகம்னா அது இந்திரனுக்கு போகல பெருமாளுக்கு போறதுன்னா அப்புறம் என்ன இந்திர குறிச்சி யாகம் சொல்லுவானே அப்படின்னா, இந்திரனுக்கு போகலன்னு சொல்லலையே, இந்திரனுக்கு போறது. வாயுவுக்கு போகலன்னு சொல்லல. நம்ம என்ன பூஜை பண்றோமோ அந்த பூஜை வாயுவுக்கு போகலன்னு சொல்லல, வாயுவுக்கு போகிறது, இந்திரனுக்கும் போகிறது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வாயுக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கும் போறதுன்னு தான் சொல்றோம். இந்திரனு சொல்றோம்னா நாம சொல்ல, சாஸ்திரம் சொல்றது. இந்திரனுக்குள்ள அந்தரியாமையா இருக்க பெருமாளுக்கும் போறது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்காரு, உள்ள இருக்கிறவர்கிட்ட போகாம எப்படி இருக்கும்? ரெண்டு உதாரணம் இங்க சொல்ற உதாரணம் ஒண்ணு, வெளியில ஒரு உதாரணம் தேசியன்னு சொல்லிருக்கார். ஒருத்த சட்டைக்கு மாலை போட்டான் அப்படின்னு, சட்டை போட்டுன்னு இருக்கான், அவன் மாலை போட்டான். அவன் நீ யாருக்கு மாலை போட்டான்? நான் சட்டைக்கு தான் போட்டான், உனக்கு போட்டான்னு சொல்ல முடியாது. சட்டைக்கு போட்டாச்சுன்னா உள்ளுக்குள்ள அவர் இருக்காரு இல்லையா, அப்ப அவருக்கு மாலை போட்டதாதான் அர்த்தம். அந்த மாதிரி இவர்கள்லாம் சட்டை மாதிரி இருக்கலாம், உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்காரு. அப்ப இவாளை பூஜிச்சா பெருமாளுக்கும் போய் சேரும். இவாளெல்லாம் சட்டை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பெருமாளை அசட்டை பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஆனா பெருமாள் வரைக்கும் போய் சேரும். இது உதாரணம் ரகசியத்திரை சாஸ்திரத்துல இருக்கு. இங்க என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஸ்ராத்த நிமந்திரித பிராமண, இது நல்ல உதாரணம். என்ன கேட்டான்னா, ஸ்ராத்தத்துல பிராமணர்களுக்கு நிமந்திரணம் பண்ற வழக்கம். அவளை வர சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லாருமே சாத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராமணால் அவ சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பித்ரு பிதாமக பிரபிதாமகாலுக்கு போறது அப்படின்னு. ஏன்னா அவரை பிதாவா வரிக்கிறார். நீ பித்ரு பிதாமக பிரபிதாமகனா அந்த பிராமணர்களை வரிச்சு, சுருக்கமா சொல்றேன், அப்பாவை குறிச்சு சாத்தம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பித்திருக்களாக அவரை வரிக்கிறார் அந்த பிராமணன். நேர் பிதா அப்படின்னு சொல்லிடுறார், அவரும் சரின்னு ஒத்துன்ற. அதுக்கப்புறம் போஜனம் நடக்கிறது. அப்ப இவர் ரூபத்துல அந்த பித்ரு பிதாமக பிரபிதாமக சாப்பிடறதா அர்த்தம். கடைசியில அவளுக்கு திருப்தி வருது. யாருக்கு? பித்ரு பிதாமக பிரபிதாமக இருக்கு. அவ அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. இதான் ஸ்ராத்த பிரக்கிரியே. பித்ரு பிதாமக பிரபிதாமகெல்லாம் மேல இருக்கான். அவள்லாம் இப்ப இந்த பிராமணன் சரீரத்துக்குள்ள இருக்கான். நாம ஆவாகனம் பண்றபடினாலே, அதாவது வரணம் பண்றபடினாலே அவ இருப்பான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியோட அவ போயிடுவான். சரி, ஆனா நடுவுல இந்த பிராமணன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு திருப்தி வருமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரும். அவர் தான் சாப்பிட்டு வயிறு ரொம்பறதே அவருக்கு பிரத்யட்சமா பாக்குறோமே. அவருக்கு சாதம் சாப்பிட்டு அவருக்கு வயிறு ரொம்பறதுங்கிறது இருக்கோ இல்லையோ. அப்போ ஸ்ராத்த நிமந்திரித பிராமண, ஸ்ராத்தத்துல நிமந்திரணம் பண்ண வச்ச பிராமணர். நிமந்திரனா சாதத்துல ஒருத்தரை கூட்டு நீங்க சாதத்தை நடத்தி வைக்கணும் பிரார்த்திச்சு அவர் ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றாரு இல்லையா, இதான் நிமந்திரன் பெயர். அப்ப அவர் வந்தாருன்னா, அவர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு திருப்தி இல்லைங்கிறது கிடையாது, அவருக்கும் நல்ல திருப்தி, அவருக்கும் வயிறு ரொம்பித்து. ஆனால் சாஸ்திரப்படி உள்ளுக்குள்ள இருக்க பித்து பிதாமக பிரபிதாமகாலுக்கு திருப்தி. அப்ப அப்படி அனுகிரகம் கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரிதான் இதையே ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. ஸ்ராத்தத்துல எப்படி, ஆனா மொத்த பேரை சாத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, பித்து பிதாமக பிரபிதாமகாலு குறிச்சு சாத்தம் பண்ணிச்ச
நடுவுல இருக்க பிராமணாளுக்கும் திருப்தி வருது இல்லையோ, வயிறு ரொம்புறது இல்லையோ. அந்த மாதிரிதான் நடுவுல பெருமாளை குறிச்சுதான் எல்லாம் நடக்கிறது. நடுவுல இருக்கிறவர்கள் இந்திரன், சந்திரன், யமன், குபேரன் முதலான தேவர்கள். அவளுக்கும் அந்த பலன் போய் சேரும். நாம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அது அவளுக்கு போகலைங்கிறது கிடையாது. அவளுக்கும் போகும், பெருமாளுக்கும் போகும். ஸ்ராத்த ஆனா முக்கிய உத்தேசம் யாருன்னா பெருமாள் தான். ஸ்ராத்தத்துல முக்கிய உத்தேசம் யாரு? அவதானே, பிதபிதாமக பிரபிதாமகள் தானே. அந்த மாதிரி ஸ்ராத்த நிமந்திரித பிராமண சமாதி சித்தாம், சாத்தத்திலே நிமந்திரம் செய்ய வச்சப்பட்ட, அதான் மந்திரபூர்வமா வர்ணம் பண்ணி அப்படி இருக்கிற பிராமணனுடைய சமாதி, சமாதினா அது போல அர்த்தம். அவளுடைய நிலை அந்த நிலை போல இருக்கான். திரிதசா புக்திம், திரிதசானா தேவர்கள், தேவர்களுடைய புக்தி, அவளுடைய அனுபவம். அப்போ நம்ம எல்லாம் நமக்கு சமர்ப்பிக்கத்தான் தேவர்களுக்கு போறதானா கட்டாயம் போறது. தேவர்களுக்கு போறதுங்கிறது எந்த அளவுலன்னா சாத்தத்திலே பிராமணர்களுக்கு போகிறதுங்கிற கணக்குல. பகவானுக்கு போய் சேர்றது எந்த அளவுன்னா சாத்தத்திலே பித்திருபிதாமக பிரபிதாமகளுக்கு நாம சமர்ப்பணம் பண்றதெல்லாம் போய் சேர்றது, அவளுக்கு திருப்தி ஆறுது அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ரீதியில இப்போ எம்பெருமானை குறித்து நாம பண்றோம். நடுவில் இவாளுக்கும் திருப்தி வரும். இந்த ரீதியில தான் சாஸ்திரங்கள் மொத்தமும் இருக்கு. சகல தேவர்களும் சாஸ்திரத்துல ஆராதனை பண்ணு சொன்னதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மாவை தியானம் பண்ணு, ஆராதனை பண்ணு அப்படிங்கிற அர்த்தத்தை. ஏன் சுவாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லணும்? அந்தந்த தேவர்கள் பலம் கொடுக்குறா அப்படின்னு முடிச்சுடலாமே. வேதத்தில் தானே சொல்லியிருக்கு. வாயு ஆராதனை பண்ணா வாயு பலம் கொடுக்குறான், இந்தனை குறிச்சி யாகம் பண்ணா இந்த பலம் கொடுக்குறான் அப்படின்னு முடிச்சு விடலாமே. அப்படின்னா முடிக்க முடியாதுங்கிற. ஏன்னு கேட்டானா, ஆரஜ்ஜத் யச விலையே அச்சுய நிச்சம் நடாசி ஜயினாமதுமம் கம்மான கப்பியானம் காஹி கப்பந்தரேஷு கோ நிவேசம் ஆராத்ய த்ரிதச நிலையே அச்சுத நித்யம் நதிஷ்டசி யதி நாமத்வம் கர்மணாம் கல்பிதானாம் கரிஷ்யதி கல்பாந்தரேஷு கோ நிர்வேஷம். ஏன்னா இந்த தேவர்கள் தான் பலம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நாம ஆராதனை பண்ணி அந்த தேவர்கள் ஸ்திரமா இருந்தா தானே பலம் கொடுக்க முடியும். அவளே புறப்புற யார் பலம் கொடுப்பா? எல்லாம் இந்த பதவியெல்லாம் ஸ்திரம் கிடையாது. இந்திரனோ சந்திரனோ யமனோ இதெல்லாம் ஒருத்தர் கிடையாது. பெருமாள் நாராயணன் ஒருத்தர் மாறவே மாட்டார். இந்திரன் அப்படி கிடையாது, பதவி. பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பதவி தான். அந்தந்த பதவியில யார் யார் வரா? சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விடும் படி கண்டு, எல்லாம் வினைப்பயன். அந்தந்த போஸ்ட்ல அவ இருக்கா. அப்போ ஒரு இந்திரனை குறிச்சு யாகம் பண்றாங்க. சரி, இவருக்கு பலம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரளயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போயிடுவான். அப்ப இவன் யாகத்துக்கு யார் பலம் கொடுப்பான்? இந்திரன் போயிடுவான், வேற இந்திரன் வருவான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? பலம் கொடுப்பானா மாட்டானா? தெரியுமா தெரியாதேன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சவட அவன் பலம் கொடுக்க மாட்டான். என்ன அவன் பூஜிச்சான், அவனை தானே பூஜிச்சான். இதுக்கு முன்னாடி போஸ்ட்ல இருந்தவரை பூஜிச்சான், இல்ல அவர் பார்த்துக்குவான்னு விட்டுருவோம். எனக்கு ஒருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் பெருமாள் பலன் கொடுக்கல. அதுதான் சொல்றேன், இந்திரன் பலன் கொடுக்கல. இந்திரனுக்குள்ள இருக்க பெருமாள் எந்த ஊழி காலம் என்ன வந்தாலும் அவர் மாறாமல் இருந்து அவர் கணக்கு வச்சுண்டு அவர் பலனை கொடுக்கிற அந்த இந்திரன் மூலமாக. எந்த இந்திரன் மூலமா? அவன் மூலமா கொடுக்கிற. ஏன்னா இவாளை நம்ப முடியாது. இவாளெல்லாம் நடுவில் பிரளயம் வந்தா காணாத போயிடுவான் மொத்த பேரும். அதான் ஆதாத்திய திரிதசவிலையே நம்ம அந்த மூர்த்தியை ஆராதனை பண்றோமோ தேவர்கள், அவளுக்கு நாசம் வந்துருச்சுன்னா அவ போயிட்டான்னா அச்சுத நித்தியம் நதிஷ்டசி எதி நாமத்வம். அச்சுத, நீ ஸ்திரமா இருந்து அந்த பலனெல்லாம் மனசுல வச்சுண்டு கர்மணாம் கல்பிதானாம், நாங்க செய்த கர்மங்களுக்கு கரிஷ்யதி கல்பா அந்தரேஷு, அடுத்த கல்பத்தை பலன் கொடுக்குறான். அப்படி நீ கொடுக்கலைன்னா கோ நிர்வேஷம், யாருதான் எங்களுக்கு பலன் கொடுப்பா? எங்களுக்கு பலன் கொடுக்கறா யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ. அதனால இந்த விஷயத்தை வச்சு பாருங்க. இந்த பதவியிலேயே ஒருத்தர் போய் அடுத்தவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு பலன் கொடுப்பானா? இல்ல நடுவுல பிரளயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரளயம் வந்தா நாமளும் தானே போயிடுவோம். அப்படின்னா நாம போயிடுவோம், ஆனா நம்ம கர்ம போகாது. மறுபடியும் திருப்பி வரைச்சா நமக்கு அந்த கர்ம பலன் வரும் அப்படின்னு சீபாஷத்துல பெரிய விசாரம் இருக்கு. இதுக்கு நாம போயிடுவோம்னா நம்ம சரீரம் தான் போகும், ஆத்மா இருக்கும். ஆத்மாவுடைய கர்ம கணக்கு இருக்கும், அதுக்கு பலன் கொடுக்கணும்.
யார் கொடுப்பானா? அந்த இந்திரன் இருக்க மாட்டார், அந்த சந்திரன் இருக்க மாட்டார், அந்த குபேரன் இருக்க மாட்டார், அவெல்லாம் இருக்க மாட்டார் யாருமே. அப்ப பெருமாள் தான் பலன் கொடுக்கணும். அவருக்கு தான் இந்த கணக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் தான் ஸ்திரமா இருக்க. மற்றவாளுக்கு இந்த கணக்கே தெரியாது. தெரிஞ்சாலும் கொடுக்கணுங்கிற ஸ்ரத்தை இருக்கும் இல்லையோ, அதுவும் அவளுக்கு கிடையாது. எல்லாமே பித்திருக்கள் உட்பட சுரபிதிர்கணே நிர்வேசாத் பிராகபி பிரளயங்கதே அதிகத விஷக்ஷ்மாபிருநாதாம் அகால வசம்வதாம் பிரதிபுவமிக வியாச்சக்யஸ்துவாம் கிருபே நிருபப்ளவம்னு வரும். முன்னாடியே நமக்கு அதாவது என்ன கேட்டா, நமக்கு அடுத்தடுத்து வேற வேற சரீரம் எடுத்து வந்துட்டே இருப்போம். ஆனா நம்ம கர்மம் விடாது, அதுக்கு பலன் வந்துட்டே இருக்கணும். நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் வந்துட்டு இருக்கணும். அது கொடுக்கறது யார் கொடுப்பா? எல்லா பிறவியிலையும் எத்தனை கல்பங்கள் வந்தாலும் அழியாமல் இருப்பாதான கொடுக்கணும். அச்சுதா நித்தியம் நதிஷ்டசி. அச்சுதா நீ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜீவனுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ ஸ்திரமா இருக்கவே தான் எங்களுக்கு அந்தந்த பலன், உரிய பலன்கிறது அந்தந்த சமயத்துல கிடைச்சுன்னு இருக்கு. ஆராத்திய திரிதச விலையே, ஆராதிக்கப்படும் தேவர்கள் பிரளய காலத்திலே நாசமான பிறகு அச்சுத நித்தியம் நதிஷ்டசி எதி நாமத்துவம். அச்சுதனே நீ மட்டும் ஸ்திரமாக இல்லை என்று ஆயிருந்தால் கர்ம நாம் கல்பிதானாம், நாங்க செய்த இந்த கர்மங்களுக்கு கரிஷ்யதி கல்பாந்தரேஷு கோ நிர்வேசம், அடுத்தடுத்த கல்பங்களிலே பலனை யார்தான் எங்களுக்கு கொடுப்பார்கள்? நீ ஸ்திரமா இருக்கவே தானே கொடுக்கிறாய்ங்கிற அர்த்தத்துல என்ன சொல்றேன்னு கேட்டானா, அந்த தேவர்களை எல்லாம் பரம் கொடுக்க மாட்டார்கள். நிர்வேசம்னா அனுபவம்னு அர்த்தம், பல அனுபவம். இதை யார் கொடுப்பார்? யாரும் கொடுக்க மாட்டார்கள், எந்த தேவர்களும் கொடுக்க மாட்டார்கள். அந்தந்த தேவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியா இருந்து பகவான் தான் கொடுக்கறான். அதனால்தான் இந்த 3 ஸ்லோகத்திலையும் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, சாஸ்திரங்கள் பகவான் கொடுத்திருக்கான். அந்த சாஸ்திரங்கள்லாம் அவனுடைய திருவுள்ளம். அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படி நாம நடக்கணும். நடந்தா அவனுக்கு திருப்தி, பலனை கொடுக்கிறோன் அவன். நடுவில் சொன்ன தேவர்கள்லாம் இடைப்பட்டவர்கள், அவளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கான். அவள் நாம பூஜிச்சோன்னா அவளும் பூஜையை ஏத்துக்கிறா, பெருமாள் கிட்டையும் பூஜை போறது. பலன் கொடுக்கிறோம், அவ மூலமா பெருமாள் பலன் கொடுக்கிறான் அப்படின்றது. இந்த மாதிரி சாஸ்திரத்தினுடைய ஒரு விதி பிரக்ரியா, அதாவது சாஸ்திரத்தை ஒரு விஷயம் செய்யின்னு சொன்னா அதுக்கு என்ன பலன் சொன்னா அதெல்லாம் யார் கொடுக்கறா, எப்படி வருகிறது அப்படிங்கிற விஷயம். இது வேதத்திலே கிட்டத்தட்ட சொன்ன விஷயம்தான். அக்னிரமோ தேவதானாம்னா வரும். விஷ்ணு பரமஹ, விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்கிறோம், விஷ்ணு தான் அப்படிலாம் வரும். அந்த ரீதியில் இந்த ஆச்சரியமான விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதித்தார்னு இப்ப பார்த்தோம். தொடர்ந்து முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் கூட இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். ஆமா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடாய வேதாந்த குரவே நமஹ.